அப்ளிகேஷன் பிஹெச் மட்டும் இல்ல சார். இப்ப ஸ்கூல்ல வந்து டேப்லெட்ஸ் கொடுக்கறது, ஃபீல்ட்ல போயிட்டு எம்எம்யூடி பாக்குறது எல்லாமே நம்மளுடைய கண்ட்ரோல் தான் சார். ஸ்கூலுக்கு நாப்கின் டிஸ்ட்ரிபியூட் பண்றது, அயன் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் கொடுக்கறது எல்லாமே நம்ம தான் சார் பார்ப்போம். அங்க ஒரு அமைச்சராக இருக்கீங்க, ஒரு மக்கள் பிரச்சனையை பற்றி ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் படித்த ஒரு டாக்டர் வந்துட்டு உங்ககிட்ட சொல்கிறதுக்காக வந்து பேசிகிட்டு இருக்காரு. அவர் பேசுகிறது கண்டுக்காமல் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய சிஎம், நம்மளுடைய சிஎம், ஓகே, பொம்மை முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய புகைப்படம் இருக்கா இல்லையான்றது நீங்கள் சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு மக்கள் பிரச்சனையோட உங்களுடைய சிஎம்மோட ஃபோட்டோ முக்கியமாக போச்சா? அப்படியே அந்த சிஎம் ஃபோட்டோ அங்கே இல்லாமலாம் இல்லை, அந்த சிஎம் ஃபோட்டோ இருக்குது. எங்கே இருக்குன்னா அவர் என்டர் ஆகிற இடத்துல வெளியில் இருந்திருக்கு. அதை எடுத்து இங்கே வைங்க, அங்கே வைங்க சொல்கிற நேரமாக அது. அவர் என்ன பேசிகிட்டு இருக்காரு? அவர் என்ன படிப்பு படிச்சிருக்காரு தெரியுமா? ஒரு எம்பிபிஎஸ் ஹையர் ஸ்டடீஸ் கூட படிச்சிருப்பார், எம்டி படிச்சிருப்பார். ஆனால் நீங்கள் அது நிரந்தரம் கிடையாது. உங்களுடைய அரியாசனம், உங்களுடைய அதிகாரம், உங்களுடைய சர்வாதிகாரம் இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. ஆனால் எது தெரியுமா நிரந்தரம்? அவர் படித்த படிப்பு தான் நிரந்தரம். அதுதான் என்றைக்குமே கை கொடுக்கும். அதுதான் என்றைக்குமே ஒரு மனிதனாக உயர்த்தி கொடுக்கும். அரசியல்வாதிகள்லாம் வந்துட்டு சர்வாதிகாரத்தின் உச்சத்தில் வந்துட்டு இருக்கிற போக்கில் வந்துட்டு தயவு செய்து அதுலேருந்து வெளியில் வாங்க. இந்த மாதிரி ஒரு திமிரு, தென்னாவட்டு, ஒரு அதிகாரத்தின் போதை, ஒரு சர்வாதிகாரத்தின் போதையாக இருக்கக்கூடிய இந்த பழக்கங்கள்லாம் பனையூரில் போய் வச்சுக்கோங்க. மக்கள் பிரதிநிதியாக இருந்தால் மக்கள் பிரதிநிதி மாதிரி நடந்துக்கோங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி புரிய வேணாம். அது சரி, அது உங்கள் கட்சி தலைமைக்கே அந்த தலைமை பொறுப்பு இல்லை, மக்கள் பிரதிநிதினா என்னன்றது தெரியல. அப்படி இருக்கப்போ உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருவா போகுது? 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தீங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சார். உயிருக்கு போராடுற மாதிரி பேஷண்ட் வந்தாங்கன்னா வந்து உங்களுடைய முதலமைச்சர், நம்மளுடைய முதலமைச்சருடைய புகைப்படம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து வைத்தியம் பார்ப்பீங்களா? இல்லை அப்படி இருந்தால் தான் வைத்தியம் பார்க்க அலோவ் பண்ணுவீங்களா? இப்படிலாம் இருக்காதீங்க சார். என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? வெறும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, இந்த ரீல்ஸ் போகத்துலேருந்து வெளியிலே வந்து தொலைங்க. ஐயோ, ஏன் இப்படி ரீல்ஸ்லேயே சாவறீங்க?